Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025க்கான சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸும் ஆர்சிபி உமன்ஸும் ப்ளே பண்ண போகிறாங்க. எந்த கிரவுண்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொதம்பி ஸ்டேடியம் வடோதராவில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் 14th February ஈவினிங் இந்தியன் டைம் படி 7:30க்கு எக்ஸாக்டாக அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் எந்த டீம் வந்து ஃபைனல் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட சாய்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ப்ரிவியூ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க புது யூசர்ஸ் அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐபிஎல்ஸ் வரப்போகுது, சாம்பியன்ஸ் ட்ராஃபிஸ் வந்து வரப்போகுது. ஸோ எல்லா மேட்சஸ்க்குமே நம்ம வந்து ஃபுல் பொட்டன்ஷியலோடு பார்த்தீங்க அப்படின்னா வித் ஸ்டாட்ஸு இன்னிங்ஸ் வைஸாக எந்தெந்த ரன்ஸ் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதோட பார்த்திங்க அப்படின்னா டெப்த் அனாலிசிஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்க நம்ம பர்டிகுலர் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீம் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ மஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லோ பவுன்ஸு ஸ்லோ டேர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு உமன்ஸ் கிரிக்கெட்னாலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ பிச்சாக இருக்கக்கூடிய பிச்சு அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த கிரவுண்டு பவுலிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃப்ளாட் விக்கெட் ட்ரை சர்ஃபேஸாக இருந்தாலுமே பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை மஸ்ட்டு அவங்க டீமில் பிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் எந்த ஒரு மேட்சஸுமே ப்ளே பண்ணாத ரீசனுக்காக ஸ்டாட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்கேட் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 4 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் 2 முறையும், ஸோ பெங்களூர் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுலேயும் 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 மேட்ச்லையுமே பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி உமன்ஸ் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக இன்னிங்ஸில் ஒரே மாதிரி தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் சீசன் அமைஞ்சிச்சு. ஸோ ஆர்சிபி உமன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் வந்து கப்பு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனில் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் பெத் மூனி கூட லாரா உல்வார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர். ஸோ அதுக்கடுத்து தயாலன் ஹேமலதா, டியாண்ட்ரா டாட்டின், ஹர்லின் டியோல், ஆஷ் கார்னர். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பராட்டி, ஃபுல்மலி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனுஜா கன்வர், ஸோ மிஸ்ரா, ஷபினின் சகில், சாரி நேம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, சப்னின் ஷக்கில், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மேக்னா சிங். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா பாசிபிள் 11 பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் டீமோட தான் இருக்குது. ஸோ நியூ பிளேயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபுல்மாலி வந்து ஒரு நியூ பிளேயராக இந்த சீசன் ஆட் ஆகியிருக்காங்க இந்த டீமில். ப்ளஸ் டியாண்ட்ரா டாட்டின் லாஸ்ட் சீசன் கூட கம்பேர் பண்ணல இல்லாத பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிரியா மிஸ்ராவை கூட பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த 3 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவா அதுதான் வந்து உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 4 ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் கார்னருக்கு நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஸ்திரேலியன் T20 எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்டர், ஸோ ஆஃப் ஸ்பின்னரும் கூட. ஸோ போத் இன்னிங்ஸும் நீங்கள் வந்து அவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஷப்னின் ஷக்கில் பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் மீடியம் பேஸ் பவுலர். ஸோ ஒரு 17 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சம்திங் லாஸ்ட் இயர் தான் டெபு பண்ணியிருந்தாங்க 16ல். ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. தனுஜா கன்வர் வந்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆல்ரவுண்டர் பிக்கு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸும் அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸில் மேக்னா சிங் வந்து அதிக ஓவர்ஸ் போல் பண்ணலாம். ஸோ பிரியா மிஸ்ரா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மாலிக்கு ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகும். இது கூடியில் டியாண்ட்ரா டாட்டினும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் போல் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் மிடில் ஆர்டர் பிளேயராக இருக்காங்க. இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பெத் மூனி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஓப்பன் வர போகிறாங்க. ஹெட்ல 2 மேட்ச் ஆடி 93 ஆவரேஜ். அந்த 2 மேட்ச்சுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உமன்ஸ் ஐபிஎல்ல
ஒரு 47 அப்படிங்கிற ஆவரேஜ் வந்து வச்சுருக்காங்க. 93% பிக் பண்ணியிருந்தாலும் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். சேஸ் பண்ணுறாங்க ஜிஜி அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விசிஆர் கேப்டன் வந்து பெத் மூனிட்டே போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாரா ஒல்வார்டுமே போத் இன்னிங்ஸும் மஸ்ட் பிக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹெட்டில் 72 அவங்களோட ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்முமே எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்காக ரீசெண்டாக கேப்டன்சிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெத் மூனியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா தயாளன் ஹேமலதா நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மேட்ச் ப்ளே பண்ணி 64 ரன் அடிச்சிருக்காங்க. 32 அவங்களோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் தான். ஸோ ஹை பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய தயாளன் ஹேமலதா வந்து உங்களுக்கு ட்ரம்ப் கார்டு பிக்காக ஜிஎலுக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு ஆஃப் ஸ்பின் போல் பண்ண முடியும், லைன்லையும் ஃபீல்டிங் நிற்க முடியும். மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து ஹேமலதா. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக டியாண்ட்ரா டாட்டன் இந்த சீசனோட அதிக எக்ஸ்பென்சிவ் பை அப்படின்னா இவங்க தான். ஸோ அதிக அமௌண்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியாண்ட்ரா டாட்டினை ஜிஜி உமன்ஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க ஆக்ஷனில். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் வென்யூ ப்ளே பண்ணல. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் ப்ரீமியர் லீக்குள்ளே வராங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் 87% பிக் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரிஸ்க்கான விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹர்லின் தியோல் எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட்டர். பட் இவங்களோட பொசிஷன் எல்லாமே டாப்பில் தான் இருக்கும். ஸோ நம்பர் 3 நம்பர் 4 ஆடையில் நல்லா ஆடுவாங்க. இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா ஓடிஏல ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது நம்மளால். ஸோ இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. T20s கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 கேம்ஸில் ஒரு 3 மேட்சஸ் 40+ வந்து அடிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் 50+ அடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச் ஆடி 110 ரன் அடிச்சிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஹெட் பெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 64 நாட் அவுட் நினைக்கிறேன் சம்திங். ஸோ லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக இன்ஜுரினால பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளே பண்ண முடியல. பட் இந்த சீசன் கண்டினியூஸாக ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேலே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இவங்களுக்கு கிராண்ட் லீக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 27% தான் இது வரைக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஷ் கார்னர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் பார்க்க வேண்டாம். சிவிசி ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் கொடுக்கறது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பராட்டி ஃபுல்மாலி பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் 3 மேட்ச் ஆடி 64 ரன் அடிச்சிருக்காங்க உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில். ஸோ ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போரிங்லாம் பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான், ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். எந்த ஆர்டரில் இறங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மேட்ச் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து தனுஜ் கன்வர். ஸோ மஸ்ட் பிக், போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஹெடட் ஸ்டாட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருந்தாலும் நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். டீசெண்டாக பேட்டிங்கும் ஆடுவாங்க. ஒரு 25 30 ரன் வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டில் இயர்லி விக்கெட்லாம் போயிருந்தது லாஸ்ட்டு சீசனோட ஸ்கோர் கார்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கீழே கூட உங்களுக்கு காமிக்க ரீசன்ட் ஃபார்மில் 22, 51, 17, 21 இந்த மாதிரியான பேட்டிங் பொட்டன்ஷியலும் கிடைக்கும். ப்ளஸ் 4 ஓவர்ஸும் போல் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு கிராண்ட் லீக்குக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னா இந்த மேட்ச்க்கு தனுஜ் கன்வர் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 11% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கில் கூட நீங்கள் இவங்களை நம்பிக்கையாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பிரியா மிஸ்ரா 7% ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. லெக் பிரேக் பவுலரும் கூட. ஸோ செகண்ட் பேட் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம டெலகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சப்ரீன் ஷக்கீல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் எக்ஸ்ட்ரானரியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்டில் செகண்ட் பவுலிங்கில். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பவுலிங் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் வந்து விக்கெட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 4 ஓவர்ஸும் போல் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக அண்டர் 19 கொஞ்சம் நல்லாவே போல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மேக்னா சிங். இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காங்க உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில். ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான், 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ். ஸோ 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இவங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்லையும் விக்கெட் எடுக்க 42% இவங்களை பிக் பண்ணுறதுக்கு நீங்கள் தனுஜா கன்வர் உங்களுக்கு மஸ்ட்டாக அவங்க டீமில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா யார் 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா லிச்ஃபீல்ட் வந்து ஒரு ஃபாரின் கிரிக்கெட்டர் தான். ஸோ அவங்கள உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல கிரிக்கெட்டரும் கூட. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கஷ்யப் கௌதம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மயங்க் கஷ்யப். ஸோ இந்த 2 பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். இந்த ஹோல் ஸ்லாட்டில் இந்த பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்யப் ரொம்பவே முக்கியமான பிளேயராக தெரிய வராங்க. ஸோ bowling ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் வந்து தனுஜ் கன்வர், மேக்னா ஆஸ் யூஸ்வல் மேக்னா சிங்கும் சப்ரின் ஷக்கீல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தனுஜா கன்வர் லாஸ்ட் சீசன் ட்ரை பண்ணாங்க, பட் இந்த வருஷம் ட்ரை பண்ணுறாங்களா வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் மேக்னா சிங், தனுஜா கன்வர், ஸோ சப்ரின் ஷக்கீல் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது ரொம்பவே முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பெத்மூனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. வேரம் 2 முறையும், ரேணுகா சிங் தாக்கூர் ஒரு முறையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹேமலதாக்கு எந்த ஒரு பேட்லுமே கிடையாது, இது வரைக்கும் விக்கெட் ஆனதே கிடையாது. ஒல்வாடட் பொறுத்த வரைக்கும் டீன் 1 முறை, வேரம் 2 முறை, எல்சி பெர்ரி 2 முறை, ஸ்ரேயங்கா பட்டேல் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் விக்கெட் எதுவும் எடுத்தது கிடையாது. டியாண்ட்ரா டாட்டின் வேரம் 2 முறையும், டீன் பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹர்லின் தியோவில் ஸ்ரேயங்கா பட்டேல் 1 முறையும், ஆஷ் கார்னரை வேரம் 6 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். 33 பால் போல் பண்ணி 47 ரன் கொடுத்து 6 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ரேயங்கா பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது ஜிஜி உமன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் யாருக்கெல்லாம் ப்ரோ இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் டவுட் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெத்மூனை பிக் பண்ணிக்கலாம். 2வது ஒல்வாடட், 3வது ஹேமலதா, 4வது டியாண்ட்ரா டாட்டின் அப்படிங்கிற மாதிரி நான் 4 பிளேஸ் ட்ரை பண்ணிக்கிறேன். 5வது ஆஷ் கார்னர், 6வது பார்த்திங்க அப்படின்னா தனுஜ் கன்வர், 7வது சப்ரின் ஷக்கீல் அப்படிங்கிற மாதிரி என்னோடய 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஹர்லின் தியோல் மேலே ஆட வந்தால் மட்டும் நீங்கள் உங்கள் 11ல் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது அடுத்ததாக ஆர்சிபி உமன்ஸோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஸ்மிருதி மந்தனா கூட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டேனியல் வாட்ஹூஜ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எல்சி பெர்ரி, சபினின் மேகனா, ரிச்சா கோஸ், அடுத்து சார்லி டீன், ஸோ ஜியாஜா வேரம், அடுத்து ஸ்ரேயங்கா பட்டேல், சோபனா, ஸோ ஜோஷிதா, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இதில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஷிதா லாஸ்ட் சீசன் வந்து பெஞ்சில் இருந்திருந்தாங்க. ஸோ இந்த சீசன் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சார்லி டீன் லாஸ்ட் சீசன் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹூஜ். இந்த 3 பிளேயர்ஸும் புதுசாக இந்த ஆர்சிபி 11க்குள்ளே ஆட் ஆகியிருக்காங்க. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ரேணுகா சிங் தாக்கூர் வந்து உங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் முடிச்சிருவாங்க. ஸோ ஆஷா சோபனா, ஸ்ரேயங்கா பட்டேல், வேரம், நம்ம வந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சார்லி டீன் கூட பிக் பண்ணுறது 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த 5 பவுலர்ஸுமே ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணால் 20 ஓவர்ஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரா யாராவது ஓவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா எல்சி பெரிட்டேருந்து ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜோஷிதா 1 ஓவர் ஆர் 2 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 or 2 மேட்சஸ் போனால் தான் உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க, எப்படிலாம் ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் ஸ்மிருதி மந்தனா, ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்ச் ஆடி 30 ஆவரேஜ், அந்த 30மே செகண்ட் இன்னிங்ஸ் தான் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ சேஸில் எப்போவுமே மந்தனாக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க, விசிஆர் கேப்டன். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஆஷ் கார்னருக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருக்குது. நம்ம அவங்களோட பிளேயர் பேட்டில் கீழே ரீட் பண்ணலாம். நியூ பாலில் மந்தனா வர்சஸ் ஆஷ் கார்னர் ஒரு பேட்டில் வந்து இந்த மேட்ச்சுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை மைண்ட் வச்சு டீமை மேக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டேனியல் வாட்ஹூஜ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் பே பண்ணலை. 48% ஸ்ட்ரெயிட்டாக பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் இன்னொட்டாக இருந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டில் இவங்களோட ஆவரேஜ் 27 அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறாங்க. பேட்டிங் ஃபஸ்ட் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எல்சி பெரி போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி கொடுப்பாங்க. பட் பவுலிங்கில் விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் நீங்கள் பேட்டிங்கை ஃபுல் ஃபோக்கஸ்டாக மைண்டில் வச்சு இவங்களை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சபினின் மேகனா ஒரு எக்ஸ்ட்ரானரி கிராண்ட் லீக் பிக்கு. ஸோ 5% அங்கே எப்படி மேலே ஹேமலதாவோ அதே மாதிரி இங்கே மேக்னா. ஸோ நியூ பாலை ஈஸியாக யூஸ் பண்ணி அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 25 ரன்ஸ் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் மேக்னாக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் 13 மேட்ச் ப்ளே பண்ணி 23 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காங்க உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில். ஹெட்லையும் 40 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு.
அடுத்ததாக ரிச்சா கோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கு. ஸோ உங்களுக்கு விக்கெட் கீப்பர்ஸில் அங்கே எப்படி பெத் மூனியோ அதே மாதிரி ரிச்சா கோஸ் மஸ்ட் பிக்கு. சேஸ் பண்ணுறாங்கன்னா ரிச்சா கோஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பெருசாக ஆடலை, பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கொடுக்கல. இந்த ஒரு குவிக் ஃபேர் 32 பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பால்ஸில் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன் சம்திங் அடிச்சிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக போகிறீங்க அப்படின்னா மஸ்ட்டாக ரிச்சா கோஸ் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது சார்லி டீன் 13% ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே பிளேயர் பேட்டில் நான் ரீட் பண்ணியே பார்த்துருப்பீங்க எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரானரி பிளேயர். ஏன்னா ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே ஒரு முறை அல்லது 2 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங் பாருங்கள் 43, 10-3. ஸோ அதுக்கப்புறம் 9 ரன்ஸ் ஒரு விக்கெட்டு 64. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட்டுன்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த குறையுமே இல்லை. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். 4 ஓவர்ஸும் போல் பண்ண போகிறாங்க. கிராண்ட் லீக்குக்கு உங்களுக்கு மஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியார்ஜியா வேரம் வந்து 80% ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து பிக்கு தான். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக் போடக்கூடிய பவுலர். ஸோ மஸ்ட்டாக உங்கள் டீமில் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். மினிமமாக ஒரு 2 விக்கெட் வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஸ்ரீயாங்கா பட்டேல் பொறுத்த வரைக்கும் ஹெட்டுகட்டில் 3 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு பவுலிங் இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 80% ஒருத்தான்னு கேட்டால் பிக் பண்ணலாம். பட் சிவிசி கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஆஷா ஷோபனா. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ பெருசாக விக்கெட்ஸ் நம்பர்ஸ் இல்லை. ஸோ லாஸ்ட் சீசனில் உள்ளே வந்த ஃபஸ்ட் மேட்ச்சே 5-4 நினைக்கிறேன் சம்திங் எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ரொட்டேஷனில் போங்க. செகண்ட் பவுலிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 3 மேட்ச் ஆடி 0 விக்கெட் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் எடுத்திருக்காங்க. இவங்க லாஸ்ட் சீசனில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் தி விக்கெட்ஸ் வந்து செகண்ட் பவுலிங்கில் தான் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக விஜே ஜோஷிதா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் இன்னும் நோட்டாக இருந்திருக்கு. 1% பிக் பண்ணியிருக்காங்க. ஓவர்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் ரேணுகா சிங் இருக்க ரீசனுக்காக இவங்களுக்கு ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியமில் எல்சி பெரியும் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக. ஸோ பார்த்து பிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 71% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு உங்களுக்கு மஸ்ட்டாக உங்கள் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் இவங்க இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேயர்ஸ்லாம் 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல கிம் கார்த் வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ 11ல் ப்ளே பண்ண சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா இவங்களை மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா எக்டா பிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செகண்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர் தான் நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. அவங்க கூட வேரம் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் சார்லி டியோன், வேரம், ஆஷா ஷோபனா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் நான் மேலே சொன்ன பேட்டில் தான் ஆஷ் கார்னர் வர்சஸ் ஸ்மிருதி மந்தனா. 40 பாலுக்கு 40 ரன் 4 முறை பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காங்க. தனுஜ் கன்வர்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அவுட் ஆயிருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. ஃபஸ்ட் பேட்டிங்கில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஆஷ் கார்னர் வந்து ரொம்பவே முக்கியமான பிக்காக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் மந்தனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் மந்தனா நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். எல்சி பெர்ரிக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஸோ ஹோஜை பொறுத்த வரைக்கும் ஆஷ் கார்னர் 3 முறையும், மேக்னாக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சா கோஸ் கார்னர் 3 முறை, சார்லி டீனுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. ஸோ வேரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் கார்னர் வந்து 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ரீயங்கா பட்டேலுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. சரி, ஓகே. இப்போ ஆர்சிபி உமன்ஸில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்கா ப்ரோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் ஸ்மிருதி மந்தனா மஸ்ட்டாக அவங்க டீமில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். எல்சி பெர்ரி, ஸோ ஹோஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ ரிச்சா கோஸ் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் சேஃப் பிக்கு. சார்லி டீன் பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பெஸ்ட்டு பிக்கு. டாப்லேயே 5 பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிட்டோம். ஸோ 6th ஆப்ஷன் வேரம், 7th ஆப்ஷன் நான் ரேணுகா சிங் தாக்கூர் அப்படின்னு தான் போகிறேன். நீங்கள் ஸ்ரீயங்கா பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் நீங்கள் யாராவது ஒருத்தரை ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நாம் பிக் பண்ணிருக்கக்கூடிய 7 பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பேஸ் டீம் வந்து ரிஸ்க் சிவிசி, சேஃப் சிவிசி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ட்ரம்ப் கார்ட் பிக்கு குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸில் பெத்து 3,
டியாண்ட்ரா டாட்டின் ஒல்வார்ட். இந்த 3 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎலுக்கு கொஞ்சம் ட்ரம்ப் கார்டு பிக்ஸாக இருக்காங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வேரம், ஸ்ரேயங்கா பட்டேல், சபினின் மேகனா இந்த 3 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சேவ் சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்சி பெர்ரி, ஆஸ் கார்னர், ஸ்மிருதி மந்தனான்னு சொல்லி இந்த 3 பிளேயர்ஸும் இருக்காங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் பெத் மூனே, ரிச்சா கோஸ்ன்னு சொல்லி 2 விக்கெட் கீப்பர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். மந்தனா, ஒல்வார்டுன்னு சொல்லி 2 பேட்டர்ஸும், ஆல்ரவுண்டர்ஸில் எல்சி பெர்ரி, ஆஸ் கார்னர், டியாண்ட்ரா டாட்டின், வேரம் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ஸ்ரேயங்கா பட்டேல், ரேணுகா சிங் தாக்கூர், விஜய் ஜோஷிதா அப்படிங்கிற மாதிரி ரிஸ்கா உள்ள பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம் தான். ஃபைனல் டீம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம டெலகிராம் லிங்க்கு. ஸோ மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லா மேட்சஸ்க்குமே உங்களுக்கு ஃப்ரீயாக டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு பிக் பண்ண தெரியலை அப்படின்னா கூட மஸ்ட்டாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அதில் 3லேருந்து 4 பிளேயர்ஸ் வரைக்கும் ரொட்டேஷனில் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துட்டுருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.